clap your hand and say thank you Jesus. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவோமா? Somebody say I love you Jesus. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. I welcome you all this first women's conference. இந்த அருமையான சகோதரிகளுடைய கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். According to the vision of the Lord, ஆண்டவருடைய ஊழியத்தின்படி திட்டத்தின்படி this is the first conference. இந்த வருடத்திலே இதுதான் பெண்களுக்கு உண்டான முதல் கூட்டமாய் இருக்கிறது. In Carmel Prayer Tower, this is the first conference. இதுதான் இந்த இடத்துல கூடுகிற முதல் கூட்டம் இந்த வருடத்திலே. God Almighty is going to bless you. கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. In the first session, முதல் பகுதியிலே I am going to introduce உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் Evangelist Tejasvi Gomes. அருமையான சகோதரி தேஜஸ்வி கோம்ஸ் அவர்களை, சுவிசேஷ ஊழியம் செய்கிற அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். It's not just because she is my daughter. அவர்கள் அருமையான நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஒரு மகள் என்ற மாத்திரமல்ல. She born in the year of 1984. 1984 வருடம் அவர்கள் பிறந்தார்கள். September 16th. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அவர்கள் பிறந்த தேதி. At that time, அந்த நேரத்திலே, that is the beginning of our life. அதுதான் அவருடைய ஜீவியத்தினுடைய ஆரம்ப காலமாய் இருந்தது. Our life, my life and my wife's life. அருமையான ஆவிக்குரிய தகப்பனுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டமாய் இருந்தது. He is the first born child in our family. சகோதரி தேஜஸ்வி கோம்ஸ் அவர்கள்தான் அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை. God told me, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், she will bring the light unto you. அவர்கள் உங்களுக்கு ஒரு வலதுகரமாய் இருப்பார்கள். வெளிச்சத்தை கொண்டு வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார்கள். Amen. Amen. That's why God asked me to give the name Tejasvi. அருமையான சகோதரி தேஜஸ்வி கோம்ஸ் அவர்களை தான் விதமாக தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அழைத்தார். ஆண்டவராக இருக்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொண்டு வரும்னு சொல்லிதான் தேஜஸ்வன் சொல்லி பேர் கொடுக்க சொன்னார். Amen. 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 It's not because she is my daughter. அவர்கள் அவருடைய குமார்த்தி என்பது மாத்திரமல்ல, God's grace, தேவ கிருபை, we helped her only up to her first master degree. முதல் அதாவது கல்லூரி படிப்புக்கு மாத்திரம் தான் நாங்கள் உதவி செய்தோம். அது வரைக்கும் தான் நாங்கள் உதவி செய்தோம். First master's degree. முதல் மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் தான் நாங்கள் உதவி செய்தோம். Afterwards, அதற்கு பின்பதாக we have not helped her anything. அவர்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் உதவி செய்யவில்லை. She went and studied the jewelry course in Chennai. சென்னையிலே அவர்களுடைய ஜுவல்லரி கோர்ஸை அவர்கள் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். Afterwards, அதற்கு பின்பதாக she never asked us any money. தகப்பன் கிட்ட பெற்றோர் கிட்ட எந்த ஒரு பணமும் அவர்கள் கேட்கவில்லை. You believe or not, நீங்கள் நம்புவீர்களோ இல்லை என்று from her marriage to now, அந்த திருமண நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் I gave only 1,10,000 rupees when her son is getting admission in the school. அவருடைய குமாரன் ஐயாவுடைய பேரன் பள்ளியில அட்மிஷன் கிடைத்த போது 1,10,000 மாத்திரம் தான் நான் கொடுத்தேன். Because as a grandfather I want to give the gift. ஒரு தாத்தா என்கிற ஒரு பொறுப்போடு அந்த பணத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். And she always depended upon God. அந்த அருமையான சகோதரி அவர்கள் எப்பொழுதும் தேவனையே சார்ந்து வந்தார்கள். Even the corona time, by sitting at home, பாருங்க, கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தார்கள். God blessed our business. தேவன் அவர்களை தொழிலை ஆசீர்வதித்தார். During Christmas time she brought and gave me 3 lakh rupees. பாருங்க, கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே அருமையான சகோதரி அவர்கள் 3 லட்சம் ரூபாய்கள் அருமையான நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் இடத்தில் வந்து கொடுத்தார்கள். Daddy, whatever you want for the ministry, for the people, you help them. அப்பா, நீங்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். இதை ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, ஊழியத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். And everything she depend upon God. எல்லா காரியத்திற்கும் அவர்கள் 100% கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள். God has blessed her so much. தேவன் அவர்களை எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாக ஆசீர்வதித்துள்ளார். Not because she is my daughter. அவர்கள் அவருடைய குமார்த்தி என்பதற்காக மாத்திரமல்ல, because ஏனென்றால் she loved Jesus. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை மிகவும் நேசிக்கிறார்கள். She followed Jesus' example. இயேசுவுடைய முன்மாதிரியை அடிச்சுவடை எப்பொழுதும் பின்பற்றி செல்கிறவர்கள். And this conference main theme, இந்த கருத்தரங்கினுடைய மிக முக்கியமான நோக்கம், கருப்பொருள், wise women build the house.
ஞானமுள்ள ஸ்ரீ வீடை கட்டும். Amen. Wise woman build the house. ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்பதுதான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Everybody clap your hand and welcome Tejasvi Gomes. கைகளை தட்டி அருமையான சகோதரியை நாம் வரவேற்கலாம். Correctly half an hour time we are giving her. அரை மணி நேரம் அவர்கள் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். It feels great to be standing here after a long time. நீண்ட காலம் கழித்து இந்த இடத்துல நிற்பது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். முதலாவதாக என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் என்னுடைய பூமிக்குரிய தகப்பனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக மிக்க நன்றிகளை செலுத்தி கொண்டு இந்த காலை பொழுதை ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நான் இந்த காலை வேளையிலே பேசி கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னிடத்திலே சொன்ன ஒரு காரியம், இந்த காலை வேளையிலே இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை நீ அனுபவித்த கிருபையை குறித்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. Because I always believe what you teach and you preach should be the experience what God has given you. Amen. நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியமாக இருக்கும்போது அது யாராவது ஒருவருடைய ஹிருதயத்தையாவது தொடும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை வேணா புக்ஸ் படிக்கலாம், எத்தனை வேணா மெசேஜ் எடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாத ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசும்போது அது ஒருவருடைய ஹிருதயத்தை கூட தொடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் என் மூலமாக சொல்லுகின்ற அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய ஹிருதயத்தை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Praise you Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம மத்தியில் ஒரு சாராள் இருக்கிறாள் என்று? You believe there is a Sarah among us. Amen. நம்ம மத்தியில் ஒரு அன்னாள் இருக்கிறார்கள், நம்ம மத்தியில் ஒரு எஸ்தர் இருக்கிறார்கள், நம்ம மத்தியில் ஒரு டெபோரா இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். ஆமென். அது ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு சமயத்திலும், ஒவ்வொரு வேளையிலும். When it is God's timing, God will bring out the Esther in you. Amen. God will bring out the Hannah in you. Amen. God will bring out the Deborah in you. Amen. Hallelujah. ஆண்டவர் குறித்திருக்கிற வேளையிலே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற வேதாகம மாதிரிகளை வெளிக்கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்லுகின்ற காரியம் மிகவும் சிம்பிள். இட்ஸ் a very simple thing. எல்லாருக்கும் ப்ராவர்ப்ஸ் 31 women, அதாவது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீயின் குணாதிசயத்தை அநேக முறை நாம் வாசித்திருப்போம். ஆனால் என்னுடைய ஹிருதயத்தை தொட்ட அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனம், ப்ராவர்ப்ஸ் 31 verses 25. ஆமென். 25ஆம் வசனம். In English it's very beautiful. தமிழ்ல அந்த வார்த்தை மாறி இருக்கிறது. அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வரும் காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது, she is clothed in strength and dignity and she smiles at the future. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மிக பெரிய ரெவலேஷன், அதாவது மிகப்பெரிய வெளிப்பாடு எப்போ வந்தது என்றால், ஆதாம் ஏவாள் அவர்களுடைய உடையை அணிந்து in their nakedness. ஆமென். அவங்களுடைய நிர்வாணத்திலே தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வெளிப்படுத்தல் வந்தது. ஆமென். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் சிருஷ்டித்த போது. The same thing, clothing is very very important in every person's life. ஒரு மனிதன் உடுத்துகின்ற உடை அவருடைய பர்சனாலிட்டியை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Some women dress very simple, some women like to dress very grand. Yes, there are all kinds of women among us. நம்ம மத்தியிலே எல்லா விதமான ஸ்திரீகள் இருக்கிறார்கள். சிலவங்க ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, சிலவங்க எப்பவுமே நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. எஸ். ஸோ டுடே God is telling you, I am going to clothe you in strength and dignity and you will smile at your future. Amen. Hallelujah. ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், பலத்தினாலும் கண்ணியத்தினாலும் உன்னை நான் உடுத்த போகிறேன், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ சிரிப்பாய் என்று. When you smile at your future. Amen. Hallelujah. Amen. Can we all smile? Can we all smile? Can we all smile? Can we all smile? Amen. It's very beautiful. சிரிக்கிற மனசோட தமிழ்ல சொல்றோம். Amen. எல்லாரும் புன்னகையோட சிரிங்க. Amen.
ஆமென். ஹஹஹா என்று சிரிப்பதில்லை. when you smile it's beautiful. ஆமென். நம்ம ஒரு புன்னகையோடு நம்முடைய முகத்தை வைக்கும்போது ஸ்திரீகள் மிகவும் அழகாக காணப்படுவார்கள். ஆமென். ஹalleluya. இட்ஸ் a very simple thing. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு காரியம், கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது புன்னகையோடே காணப்படுங்கள் என்று. ஆமென். எத்தனை ஸ்திரீ இன்னைக்கு அதை கடைப்பிடிப்பாங்கன்னு தெரியல, நமக்கு இருக்கிற பிஸி லைஃப்லையும் நம்ம இதுலேயும். பட் வி ஆல் பிலீவ் தட் ஸ்மைல் கேன் சேஞ்ச் எனிதிங். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்துகின்ற ஒரு புன்னகை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்கிறார், I will clothe you with strength and dignity and you will smile at your future. ஆமென். ஹalleluya. 2020 வருஷம் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் சிரிக்கிறதே எப்படின்னு மறந்த வருஷமா இருந்தது. ஆமென். மோசஸ் பிரதர், இந்த மைக் ரொம்ப எனக்கு எக்கோ ஆகுது, ரொம்ப வைப் ஆகுது, நான் பேசுறது எனக்கே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. இஸ் தேர் எனிதிங் ராங் இன் த செட்டிங் ஆர் சம்திங்? நான் பேசுறது ரொம்ப லேக் வருது, எனக்கு ரொம்ப எக்கோ ஆகுது. ஆமென். பிரைஸ் லார்ட். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, அங்கே கேட்கலன்னா வேணால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆமென். ஸோ 2020ங்கிற வருஷம் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? அநேக மக்கள் சிரிப்பது எப்படி என்றதே மறந்து விட்டோம். ஆமென். we all forgot how to smile. எஸ். ஏன்னா எங்கேயாவது மாஸ்க்கை திறந்து சிரிச்சா கொரோனா வந்துருமோங்கிற பயத்தில் ஃபுல் டைம் we were all with the mask. எஸ். nobody saw a smiling face. ஒரு சிரித்த முகத்தை 2020ஆம் ஆண்டு யாருமே பார்க்கவில்லை. ஆமென். ஆனால் நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வசனம் லெவிட்டிகஸ் 26:9. ஆமென். லெவிட்டிகஸ் தமிழ்ல ஏமாட்டாரு, லேவியா ராகமம். ஆமென். நான் ஒவ்வொரு முறை ஜனவரியிலேருந்து ஒரு மார்ச் வரும்போது இந்த கோவிடெல்லாம் வந்துடுச்சு, அது பார்க்கும்போது மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன், ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்காரே, ஐ வில் மல்டிப்ளை யூ, ஐ வில் கீப் மை கவனன்ட் வித் யூ அப்படின்னு நான் மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவரே, இந்த வருஷம் இப்படி போயிட்டுருக்கே, எப்படி ஆண்டவர் இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுறார்? பிகாஸ் I only think every promise how God is going to fulfill in my life. Amen. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுத்த போகிறார் என்று நான் நினைக்கிறவளாக இருக்கிறேன். ஆமென். ஸோ இந்த போர்டில் அந்த வசனம் பார்க்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி செயல்படுத்த போகிறார் என்று. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சே, என் மனசில் எப்போவுமே ஐ ஆல்வேஸ் வாண்டட் 3 children. Because whenever I see women with a lot of children, I think what a blessing. Amen. என்ன ஒரு ஆசீர்வாதம். Yes, I always had that in my mind. But with all the ups and downs, I always had the question. Just like Sarah had a question, just like Hannah had a question. Amen. I always had, just like Mary had a question. Amen. மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாளுக்கு இருந்த கேள்வி, ஹன்னாளுக்கு இருந்த கேள்வி, சாராளுக்கு இருந்த கேள்வி, அதே தான் என்னோட மனசுலையும். ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில செய்ய போகிறார்? But I know in God's timing God will do it. Amen. And it happened in the perfect timing. Amen. Hallelujah. இந்த சமயத்திலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை எனக்கு தந்தது மிக மிக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறேன். Amen. Hallelujah. Because in my life everything I have received only through his grace. Amen. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்று வரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் ஆமென் அவருடைய சுத்த கிருபையினாலே மாத்திரமே. ஆமென். நமக்கு இருக்கிற டேலண்ட்டினாலோ, நமக்கு இருக்கிற திறமையினாலோ, நமக்கு இருக்கிற வசதியினாலோ ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆமென். ஏன் நம்மனால ஒரு யூ கேன் மூவ் அ ஃபெதர் இன் யோர் லைஃப் இஃப் யூ டோன்ட் ஹேவ் கிரேஸ். ஆமென். ஃபர்கெட் அபவுட் மூவிங் மவுண்டன்ஸ். ஆமென். மலைகளை விலக்குவதை மறந்து விடுங்கள். நம் மத்தியில் இருக்கிற ஒரு ரெக்கையை கூட நம்ம நவுத்த முடியாது ஆண்டவரோட கிருபை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா. ஆமென். Isn't that true? Yes. So I always believe the grace number 1 I received in my life, I multiplied my family. Amen. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு கிருபை தந்தார். தட் நான் மனதிலே விரும்பின ஒரு காரியத்தையும் நான் மனதிலே மிக மிக ஆசைப்பட்டு வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியம் அவருடைய சுத்த கிருபையினாலே ஆண்டவர் எனக்கு அதை நிறைவேற்றி தந்தார். Amen. Hallelujah. So that is one thing what grace can do. Grace can multiply you. Amen. கிருபை என்பது உங்களை பெருக்குகின்ற ஒரு காரியமாக காணப்படும். You will multiply in your life if you have God's extraordinary grace. Amen. Hallelujah. Hallelujah. What does extraordinary grace do? Number 1, it will
multiply you. Amen. That is one thing that every woman is capable of. இந்த உலகத்திலே பெண்கள் கர்வமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் ரெட்டிப்பாக பெருக்குகின்ற ஒரு திறன் பெண்களுக்கு மாத்திரமே இருக்கிறது. ஆமென். ஹalleluya. A man can earn and bring the groceries to the house, but to multiply that and make food, only a woman can do it. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Anything given to a woman, she has the power to multiply it. Amen. அந்த ஒரு திறமையும் அந்த ஒரு பலத்தையும், that is why God says, I will clothe you in strength. ஸ்ட்ரெங்க் என்றால் என்ற எதை குறித்தும் பயப்படாத ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு ஜீவனாக நம்மை படைத்திருக்கிறார் தகப்பனார். ஹalleluya. God has created us with so much strength, yes, that we can multiply anything given to us. Amen. At the same time, you never rub an angry woman on the wrong side. Amen. கோபத்துடன் எரிச்சலுடன் இருக்கிற ஒரு பெண்ணை தடவி பார்ப்பதும் மிகவும் தவறான ஒரு காரியம். ஆமென். அதையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஆமென். ஏதா பேட் மூட்ல இருக்கும்போது நம்மளுடைய கணவனார் சின்ன ஒரு காரியம் சொல்லிட்டா போதும், எஸ், அதை வச்சே நம்ம அந்த நாள் ஃபுல்லா புலம்பி தள்ளிடுவோம். ஆமென். ஸோ எனிதிங் யூ கிவ் டு அ உமன், God has given you the power to multiply, but it is you have to choose what you want to multiply. You want to multiply your blessing, you want to multiply your family, you want to multiply your finances. Amen. Financial blessing is the biggest control that a woman has in her family. Amen. பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு காரியம் அவருடைய குடும்பத்திலே financial blessing. Amen. வீட்டிலே ஆண்கள் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கின்ற பணத்தை ஞானத்துடன் செலவிடுகின்ற பெண் அந்த குடும்பத்தை கட்டுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. A wise woman builds her house. Yes. How do you be wise? You be wise in multiplying, you be wise in building, you be wise in providing. Amen. Hallelujah. அந்த Proverbs 31 அந்த பகுதியை வாசிக்கும்போது, அவள் அதிகாலையில இருந்து அவருடைய குடும்பத்துக்கு தேவையான உணவை பயன்படுத்தி தன் வேலையாட்களுக்கும் தயார் செய்து வைக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். That is the kind of multiplication and provision a wise woman does for her house. ஆமென். தன்னை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு தன்னை சார்ந்திருக்கிற மனிதர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அதை செலுத்துகின்ற ஒரு பெண்ணாக ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே ஒரு ஞானமுள்ள ஸ்திரியை வைக்கிறார். ஆமென். The second thing what a godly woman, ஆண்டவர் சொல்லுகிறார், she will build, provide and multiply. ஆமென். அவள் கட்டுவாள், அவள் போஷிப்பாள். ஆமென். அவள் பெருக்குவாள். ஆமென். So whatever God gives you in your hand, amen, you have the strength. பின்பு ஆண்டவர் நம்மளை எதனாலே நம்மளுடைய உடையை கண்ணியம். ஆமென். What is dignity? Is very very important in today's world. இன்றைய காலகட்டத்திலே கண்ணியத்தோட ஒரு பெண்மணி வாழ்வது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற துர்மார்க்கமான காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ இந்த உலகத்திலே துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ சிரிக்கின்றவர்களாக நான் உன்னை மாற்றுவேன், உன்னை கண்ணியத்தோட நான் வைப்பேன் என்று. ஆமென். மனிதர்கள் முன்பாக being respectable in front of people is living with dignity. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற சபையிலும் நீ உன்னுடைய குடும்பத்திலும் நீ வேலை செய்கின்ற இடத்திலும் உன்னை கண்ணியத்தோட ஒரு ஸ்திரீயாக நான் உன்னை வைப்பேன் என்று. அதுதான் ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ சிரிப்பா என்று சொல்லுவது. ஆமென். இந்த இயர் 2020 இந்த 2020 ஆண்டு எஸ்பெஷலி இந்த கொரோனா பீரியட்ல நான் ரொம்ப ஆண்டவரை பெருமையாக சொல்கிற ஒரு காரியம், God has given me financial blessing to multiply what the small thing I had in my hand. என்னுடைய கையில் இருந்த ஆக்சுவலி என் கையில் எதுவுமே இல்லை அந்த கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆகும்போது, அதுதான் உண்மை. என் கையில் இருந்து நான் எதுவுமே போடாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் என் டேர்ன் ஓவரை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் அதை பார்க்க விரும்பவே இல்லை. பிகாஸ் ஐ நோ இஃப் ஐ see my turnover,
I will feel, oh ஆண்டவர் எனக்கு இவ்வளோ செஞ்சு, பட் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் God, I don't want to see my turnover because I want you to do more. நான் எவ்வளோ சம்பாதித்திருக்கிறேன் என்று நான் பார்க்கவே விரும்பவில்லை. நான் எத்தனை நகை ஆர்டர் செய்து எத்தனை லட்சங்களுக்கு நான் என்னுடைய டர்ன் திருப்பி இருக்கிறேன் என்று நான் பார்க்கவே விரும்பவில்லை. அப்பப்போ அந்த வாரம் நான் பார்த்துக்குவேன், ஓகே நம்ம கையில் இவ்வளோ காசு இருக்குது, தட்ஸ் ஆல். பட் ஐ நெவர், இன்னைக்கு வரைக்கும் நான் இத்தனை லட்சத்துக்கு நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஐ நோ ஆண்டவருடைய கிருபையினாலே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். ஆமென். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த காலத்தில் ஆண்டவர் சந்தித்தார். இந்த கொரோனா டைமில் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி வைத்தாரோ தெரியல, பட் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து நான் சிரிக்கும்படி ஆண்டவர் வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. God has given me a life where I can look at my future and smile because he is my hope. ஏனென்றால் அவர் என்னுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் இந்த காலத்திலே என்னால் தைரியமாக சொல்ல முடியும், எதிர்காலத்தை பார்த்து சிரிக்கின்ற ஒரு ஸ்திரீயாக ஆண்டவர் என்னை இந்த சமூகத்தில் வைத்திருக்கிறாள் என்று. ஆமென். நான் ஒரு காலமும் பயப்படவில்லை, சரி இந்த மாதம் ஆர்டர் இருக்கா, அடுத்த மாதம் ஆர்டர் வருமா. நோ, ஐ only depend on God. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக எனக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும். அதற்கான ப்ரொவிஷன்ஸ், அதற்கான தேவைகளை நீர் சந்தியும். ஆமென். தட் இஸ் த கிரேஸ் ஐ கால் ஆன் மை லைஃப். ஆமென். நான் ஒருபோதும் ஐ நெவர் கீப் பெட்டிஷன்ஸ். ஆண்டவர் இடத்துல நான் ஒருபோதும் ஒரு பெட்டிஷன் வச்சதில்லை, எனக்கு ஒரு ஃபோன் வேணும், எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஒரு நகை வேணும். நெவர். மை ஓன்லி பெட்டிஷன் டு காட் வாஸ், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே கிருபையினாலே நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் இருக்க வேண்டும். ஆமென். அதே போல மணிக்கணக்கிலே ஜெபிக்கின்ற ஒரு ஸ்திரீ என்று என்னை நான் இப்பொழுது வரைக்கும் சொல்லிக்கொள்ள மாட்டேன். ஆமென். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் செய்கிற அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் கூட ஆண்டவர் கேட்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. So grace can do anything in your life. If it can do in my life, it can do in your life. என்னுடைய வாழ்க்கையில கிருபை செயல்படுகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கிருபை செயல்படும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை கண்ணியத்தினாலும் தைரியத்தினாலும் என்னை உடுத்தி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களையும் கண்ணியத்தினாலும் தைரியத்தினாலும் உடுத்துவார். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சிரிக்கிற மகளாக என்னை வைத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிரிக்கின்ற ஒரு மகளாக வைப்பார். ஆமென். பிகாஸ் எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். That is the confidence. ஆமென். இன்று நான் பேச விரும்பின காரியம் இதுதான். ஆமென். வேதத்தில் எத்தனையோ சர்மன்ஸ் இருக்கு, பட் வாட் ஐ வாண்டட் டு டெல், இன்று நான் சொல்ல விரும்பிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மை உங்களுக்கும் செய்வார். ஆமென். கஷ்ட காலம், இந்த உலகமே கஷ்டத்தில் இருக்கும் போதும், உலகமே பாடுகளில் இருக்கும் போதும் ஆண்டவருடைய நோக்கம் என் மேலே இருந்தது. நான் செய்த மகா பெரிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று நான் நினைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வேலைகளை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், ஆரோக்கியத்தை இழந்தார்கள். ஆமென். ஆனாலும் இந்த காலகட்டத்திலே அந்த லேவியாகமம் 26:9 ஆண்டவர் சொல்லி அந்த ஒரு வசனம் நான் நம்பிய போது ஆண்டவர் நான் எப்படி என்று நினைத்து முடிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு அது ஒரு நடத்தி காமிச்சார். ஆமென். கடவுள் எப்போவுமே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைப்பார். ஓஹோ, நீ உன் மனசில் இப்படி நினைக்கிறியா, ஆனால் என்னுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பார். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கடவுள் நமக்காக எடுத்து வைக்கும் போதே நம்ம அப்படியே சரண்டர் ஆயிடணும். ஆமென். when God keeps that first step, you know why Hannah's life so many years, ஆமென், அன்னாளுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் அவள் புலம்பினாள், எனக்கு பிள்ளைகள் என்றேன். எப்பொழுது புலம்பினாள்? பெண்ணினால் அவளை குத்தி குத்தி காட்டும்போது அவளுடைய மனம் வருந்தி வருந்தி புலம்பினாள். ஆமென். பட் when did the breakthrough happen? அவளுடைய வாழ்க்கையில் எப்போ அந்த பிரேக் த்ரூ, அதாவது அவள் கர்ப்பம் தரித்த அந்த ஒரு தருணம் எப்பொழுது நடந்தது? ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப முடியாமல் அந்த ஆண்டவருடைய கூடாரத்திலே சென்று அவள், இனி ஆண்டவரே எனக்கு பிறக்கின்ற மகன் நான் உனக்காக சமர்ப்பிக்கிறேன். when you surrender your life, amen, that surrendering moment changed her life. amen. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வரும் என்றால் when you know to surrender. amen. உன்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஆனாலும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் மாற்றுகின்ற தேவன் நீராக இருக்கிறீர், உம்முடைய கிருபையினாலே மாற்றுகின்ற தேவன் நீராக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென்.
ஹalleluya. That one surrendering moment, அந்த ஒரு ஒப்பு கொடுத்ததின் நேரம், ஆமென், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றும் 2000 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஹன்னாலை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நம் மத்தியில் எத்தனையோ ஹன்னாக்கள் இருக்கிறார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்ல. ஆமென். நீங்களும் சரண்டர் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை நடத்தியிருப்பார் இல்லையா? ஆமென். நம்ம எத்தனை டெஸ்டிமோனி கேட்குறோம் சபையில். நான் இந்த வியாதியோட வந்தேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலையோட வந்தேன், ஆண்டவர் மாற்றினார். ஆனால் நமக்கே தெரியாமல் ஆண்டவர் எப்போ மாற்றினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அந்த நிமிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது. ஆமென், ஹல்லேலூயா. சேம் இஃப் யூ சி மரியாளோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாளோட வாழ்க்கையிலே அந்த தேவதூதன் வந்து சொல்கிறார், மரியாளே, ஆண்டவராலே மிகவும் யூ ஆர் மோஸ்ட் ஃபேவர்டு, ஆண்டவராலே மிகவும் நேசிக்கப்படுகின்ற கிருபை பெற்றவள் நீர் என்று சொல்லும்போது மரியாளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன திடீர்னு ஒரு தேவதூதர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்கிறாரே அப்படின்னு. அவருடைய மனசில் எத்தனையோ, நான் ஒரு கன்னியாக இருக்கிறேன், என்னால் எப்படி முடியும், எத்தனையோ கேள்வி வரும்போது, பட் when she surrender, she says, I am your servant. ஆமென். நான் உம்முடைய வேலையாளாக இருக்கிறேன், நீர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் அப்படி என்று அந்த தேவ தூதர் இடத்திலே அவள் ஒரு நிமிடம், when she surrendered with that orally what she said, அவள் வாயாலே சொன்ன அந்த வார்த்தையினாலே அவளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த நேரத்திலே மரியாள் மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்திரீயானாள். ஆமென். கண்ணியமுள்ள ஒரு ஸ்திரீயானாள். ஆமென். இந்த உலகம் ஒரு கன்னி கர்ப்பம் தரித்தால் எவ்வளவு கீழாக பார்க்கும். ஆமென். ஆனால் ஆண்டவர் மரியாளை அத்தனை கண்ணியத்தோடு மாற்றினார். ஆமென். ஏனென்றால் அவர் அந்த ஒரு நொடியிலே ஆண்டவருக்கு சமர்ப்பித்தார். ஆமென். She surrendered that one moment of her life to the will of God. ஆமென். ஸோ ஆண்டவருடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இந்த வேத மாதிரிகளிலிருந்து சரண்டர் தட் மொமெண்ட். ஆமென். அந்த நொடியிலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆமென். நமக்கு எத்தனையோ மனிதர்கள் மேலே கசப்புகள் இருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் மேலே வருத்தங்கள் இருக்கலாம். ஆமென். பட் when you surrender, அந்த மனிதர்களையும் அந்த சூழ்நிலையும், ஆமென், ஹன்னாள் நினச்சிருந்தா பெனினாலோட சரிக்கு சமமாக சண்டை போட்டிருக்கலாம். ஆமென். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம அவங்கள சும்மா விட்டுருவோமா? 10 வார்த்தை அவங்கள திருப்பி சொல்கிற வரைக்கும் நம்ம மனசே ஆறாது. அப்படி நம்ம சொல்லாமல் வந்துட்டா கூட மனசில் தோணிகிட்டே இருக்கும், ஐயோ இவங்க இப்படியெல்லாம் நம்மளை பேசுகிறாங்களே, நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு. ஆமென். எல்லாருக்குமே தோணும்பா. ஆமென். தட்ஸ் இட்ஸ் ஸ்பெஷலி அ உமன்ஸ் நேச்சர். அது மிகவும் தனிதாக ஒரு பெண்ணின் குணம். அது இருந்தாலும் எந்த ஒரு மனிதரான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆமென், நம்மை ஒரு மனிதர் குத்தி கொண்டே இருக்கிறார் என்றால் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது நம்ம பேச மாட்டோமா? ஆனால் ஹன்னாளின் குணம் எங்கே வெளிப்பட்டது? அவள் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரிடத்திலே சென்று மன்றாடினாள். அவள் எப்பொழுது என்னுடைய பிள்ளையை உமக்காக நான் சமர்ப்பிக்கிறேன், ஐ டெடிகேட் மை சன் டு யூ என்று சொல்லி ஜெபித்த போது அந்த நேரத்திலே அற்புதம் நடந்தது. ஆமென். அதுதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்மளை சிரிக்க வைப்பார் என்று சொல்லுகிற காரியம் அதுதான். when God says I will make you smile at your future, உன்னோட எதிர்காலத்தை குறித்து நீ சிரிக்கும்படி நான் வைப்பேன் என்று சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் இடத்திலே அந்த நொடியை நாம் அர்ப்பணிக்கும் போது, அந்த இடத்திலே நம்மை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபைனான்சஸ், ஆமென், உங்களுடைய பொருளாதாரம், ஐ திங்க் நான் காலேஜ் முடித்ததுலேருந்து சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அப்பப்போ ஏதாவது சம்பாதிச்சுட்டே இருப்பேன். நான் ஒரு நாள் when I first made my money, என்னுடைய முதலாவது சம்பாத்தியம் என்னோடய கையில் வரும்போது ஐ திங்க் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு வளையல் வாங்கி கொடுத்தேன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் இடத்துல பொருத்தனை பண்ண காரியம் என்னென்னா, நான் சபைக்கு வரும்போது என்னுடைய பர்ஸில் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் டினாமினேஷன் அதை தான் நான் வந்து காணிக்கையாக போடுவேன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு என்னோடய பர்ஸில் 2000 ரூபா தான் இருக்கிறதுலே பெரிய காசுனா 2000 ரூபா போடுவேன். அன்னைக்கு என் பர்ஸில் இருக்கிறதுலே பெரிய காசு 10 ரூபானா 10 ரூபா போடுவேன். அதுதான் நான் ஆண்டவர் இடத்துல சொன்ன, காட் மேக் மை ஹேண்ட்ஸ் தட் ஐ கிவ் த பெஸ்ட் டு யூ. ஆமென்.
என்னுடைய கரங்களை உமக்கு இருக்கிறதுலே உகுந்த மேலான காணிக்கையை கொடுக்கின்ற கரங்களாக என்னுடைய கரங்களை நீர் மாற்றும். அதுதான் நான் ஆண்டவர் இடத்துல சொன்ன ஒரு காரியம். ஆண்டவரே எனக்கு வந்து கவரில் எழுதி, இன்னைக்கு வரைக்கும் நான் கவரில் எழுதி போட்டதே கிடையாது என்னோட காணிக்கை. ஐ நெவர் புட், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு நோ ஹவு மச் ஐ கிவ். ஆமென். யாருக்குமே நான் எவ்வளோ கொடுக்குறேன் என்ன செய்கிறேன்னு தெரிய வேண்டாம்னு நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த கவர்லேயுமே என்னோட காணிக்கை எழுதுனதே கிடையாது. பட் ஐ ஆல்வேஸ் கிவ் because I know God my Father is seeing. Amen. Because I know I don't have to please anybody around me but the God my Father. என்னுடைய சுற்றி இருக்கிற எந்த ஒரு மனிதனும் ஓஹோ இவங்க இவ்வளோ செய்கிறாங்களா நினைக்கும்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. கர்த்தராகிய தேவன் என்னுடைய மகளுக்கு நான் கொடுத்திருக்கிற கிருபையினாலே அவள் இந்த காரியத்தில் செய்கிறாள் என்று ஆண்டவர் பிரியப்பட வேண்டும் என்று தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் விரும்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. So that is the biggest grace. ஆமென். அநேக முறை என்னோட பர்ஸில் நான் மறந்து போய் காசே எடுக்காமல் கூட வந்திருக்கேன். தட் டேஸ் ஐ ஹாவ் ஆஸ்க்ட் சாரி ஜீசஸ், இன்றைக்கி நான் காசே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய ஃபைனான்சஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் 10 ரூபா போட்டால் என் பசங்க கேட்பாங்க எங்களுக்கு. ஆமென். ஸோ when I give the best, I want my children also to give the best to God. Amen. Hallelujah. That is the thing that you have to teach your children. நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு கொடுக்கிறதுலையே எப்பொழுதும் கஞ்சத்தனம் பார்க்கவே கூடாது. ஆமென். ஆமென். பிகாஸ் ஐ பிலீவ் இன்னைக்கு வந்து நான் நினச்சே பார்க்கல என் கையில் இத்தனை காசு போடணும் அப்படின்னு. பிகாஸ் தட் இஸ் ஐ டென்ட் திங்க் எஸ்பெஷலி இன் திஸ் கொரோனா டைம் ஐ நெவர் தாட் தட் கேஷ் என்னோட கையில் இவ்வளோ காசு வந்து போகும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்போவோ செய்த பொறுத்துனேன். கடவுளே என்னுடைய பர்ஸில் அன்றைக்கி என்ன பெரிய டினாமினேஷன் இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுப்பேன். ஆமென். ஸோ யுவர் சிச்சுவேஷன் கேன் பி எனி திங். நீங்கள் சொல்லலாம் ஒரு மாதம் கடக்கிறதே எவ்வளோ பாடாக இருக்குது, ஒரு நாளை கடக்கிறது எவ்வளோ பாடாக இருக்குது. ஃபர்கெட் அபவுட் ஸ்மைலிங் அபவுட் த ஃப்யூச்சர். ஆமென். எதிர்காலத்தை குறித்து சிரிப்பதை விடுங்க. அநேக முறை நம் ராத்திரி உறங்கும் போதே நமக்கு சிரிப்பு வருவதில்லை அடுத்த நாளை குறித்து நினைத்து. எத்தனை பேர் அப்படி உறங்கியிருக்கீங்க? அடுத்த நாளை நினச்சி எனக்கு அப்படியே ஒரே பயமாக இருக்குதுன்னு நினச்சி உறங்கினவங்க எத்தனை பேர்? நான் நிறைய முறை அந்த மாதிரி உறங்கியிருக்கேன். ஐ ஹவ் ஃபியர்ட் ஸோ மச் அபவுட் த நெக்ஸ்ட் டே when I have gone to bed. But I know my God has given me the promise. ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தராகிய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சிரிக்கின்றவளாக இருப்பேன் என்று. Amen. Because that is the preparation that God has given in my life. Amen. அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா அம்மாமார்கள் அடுத்த நாள் காலையில் என்ன சமைக்கணுங்கிறது ஒரு தயாரிப்பு. ஆமென். பசங்க ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிற யூனிஃபார்ம் அயனாக இருக்கான்னு பார்க்கணுங்கிறது இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஸோ அப்போ நைட் நிம்மதியாக தூக்குறோம். அப்பா நாளைக்கு என்ன தேவையோ எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு காலையில் எந்திரிச்சா இப்படி பண்ணால் அவர் டே வில் கோ ஸ்மூத். ஆமென். தட் இஸ் யுவர் பிளானிங் ஃபார் யுவர் லைஃப். பட் வாட் இஸ் காட்ஸ் பிளானிங்? ஆமென். அது உங்களோட பிளானிங். நீங்கள் உங்கள் துணி அயன் பண்ணி வைக்கிறது, உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு பார்க்குறது, அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்கான்னு பார்க்குறது, இந்த வாளியில் தண்ணி நிறச்சிருக்கான்னு பார்க்குறது, சின்ன சின்ன விஷயங்கள். ஆமென். அது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போடுகின்ற திட்டம் அடுத்த நாளுக்காக. பட் வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் டே? ஆமென். ஆண்டவருடைய திட்டம் என்ன அடுத்த நாளுக்காக? ஆண்டவரிடத்திலே உறங்கும் போது, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சிரிக்கின்றவளாக உறங்க வேண்டும். ஆமென். God, when I go to bed, give me a smile on my face. Amen. கவலையோடு உறங்குவதை விட மிக கொடுமையான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. ஆமென். The worst thing that can happen in your life is going to bed with the fear about the next day. ஆமென். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த நீதிமொழிகள் 31 ஸ்திரீ இன் குணாதிசயங்கள் எத்தனையோ குணாதிசயங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இடத்துல கேளுங்கள், கர்த்தாவே இன்று நான் உறங்கும்போது என்னை நீர் தைரியத்தினாலும் பலத்தினாலும் கண்ணியத்தினாலும் உடுத்துங்கள். ஆமென். நம்மளோட நைட் ட்ரெஸ் போடும்போது யூ ஆர் ஜஸ்ட் நாட் வேரிங் யுவர் நைட் க்ளோத்ஸ், பட் யூ ஹாவ் டு ஆஸ்க் காட், காட் க்ளோத் மீ இன் ஸ்ட்ரெங்த் அண்ட் டிக்னிட்டி. ஆமென். நம்ம ஒவ்வொரு முறை நம்மளுடைய உடைகளை போடும்போது ஆண்டவர் இடத்துல, கர்த்தாவே இந்த நல்ல உடை கொடுத்ததற்காக நன்றி, ஆனால் இந்த உடைக்கு மேலே உம்முடைய தைரியத்தினாலும் கண்ணியத்தினாலும் என்னை நீர் உடுத்துங்கள். ஆமென். That is what I want you to ask. All the women I want you to ask today. Amen. And you say, God, கர்த்தாவே இன்று ராத்திரி நான் உறங்கும் போது எதிர்காலத்தை குறித்து சிரிக்கின்றவளாக நான் உறங்க வேண்டும். ஆமென். Why fear when God is there? Amen. Hallelujah. கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மளுடைய பொருளாதாரத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்வார்.
கர்த்தர் மாறாத நம்முடைய கணவரை மாற்றுவார், மாறாத மாமியாரை மாற்றுவார், மாறாத பாஸை மாற்றுவார், மாறாத வீட்டை மாற்றுவார். ஆமென். That is what God tells you. I will make you smile at your future. Amen. That is the kind of Proverbs 31 woman's promise that you have to claim in your life. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை குறித்து சிரிக்கின்ற ஒரு ஸ்திரீயாக நான் இருக்க வேண்டும் என்று. ஆமென். எதை குறித்தும் ராத்திரி உறங்கும் போது கவலைப்படாமல் அடுத்த நாளுக்கான ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே ரெடியாக இருக்கிறது என்று நம்ப வேண்டும். ஆமென். How many of you will believe from now on? அடுத்த நாள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ரெடியாக வைத்திருப்பார். ஆமென். ஆமென். நான் என்னுடைய உடையை உடுத்தும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தாவே இந்த உடை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கேட்பேன், தைரியத்தினாலும், வித் ஸ்ட்ரெங்க் அண்ட் டிக்னிட்டி, கண்ணியத்தினாலும் தைரியத்தினாலும் என்னை நீர் உடுத்துங்கள் என்று. ஆமென். அதுதான் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மிக மிக அழகான ஒரு குணாதிசயம். ஆமென். நம்ம எத்தனை அழகாக ட்ரெஸ் பண்ணி வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை நல்லா இல்லைன்னு வைங்க, இவங்க எல்லாரும் கேட்பாங்க, என்ன இந்த அம்மா இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கு, வாயிலேருந்து இப்படி வார்த்தை வருது அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆமென். நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு ஒரு 10 காசு கொடுக்கறக்கு இல்லைன்னு வைங்க, நம்ம என்ன உடை உடுத்தி என்ன நம்ம காரியங்களை செய்து ஆண்டவர் என்ன நம்மை கனப்படுத்த போகிறார். ஆமென். So when you clothe yourself, ask God to clothe you with strength and dignity. When you go to bed in the night, tell God, God, let me smile at my future. Amen. Thank you, Jesus. Thank you, Jehovah God. Thank you, Holy Spirit God. இந்த வாய்ப்பை தந்ததற்காக பரிசுத்த ஆவியான தேவனுக்கு நன்றி, பரிசுத்த ஆவியான தேவனுக்கு நன்றி, யெகோவா தேவனுக்கு நன்றி, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நன்றி. ஆமென். நம் மத்தியில் இருக்கிற ஹன்னாலுக்கும் டெபோராலுக்கும் எஸ்தருக்கும் கரங்களை பலமாக தட்டுவோம். ஆமென். ஹalleluya. Thank you, Amen. Jesus. Amen. Thank you for the great message. நீங்கள் கொடுத்த மிக சிறப்பான அந்த செய்திக்காக கைகளை தட்டி அவர்களை நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். What the theme of our message? Smile at your future. எதிர்காலத்தை குறித்து புன்னகை செய்யுங்கள், நன்றாக சிரியுங்கள். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. எத்தனை சொன்னா கூட சிரிக்கிறத பணம் கொடுக்கிற மாதிரி இருக்குது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This morning we have Carmel Prater Singanallur people. இந்த காலைவேளையிலே கர்மேல் ஜெபகோபுரம் சிங்காநல்லூர் சபையை சார்ந்தவர்கள், and also my spiritual son Victor Pastor Church. சரவணம்பட்டி சபையிலிருந்தும் விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள். Stand up. சரவணம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறவர்கள் எழும்பி நில்லுங்கள், கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. So we welcome you this morning. இந்த காலைவேளையிலே உங்களை வரவேற்கிறோம், கைகளை தட்டி உங்களை வரவேற்கிறோம். We love you so much. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். We want your church and all of you to be blessed. நீங்களும் உங்களுடைய திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். Amen. Amen. Please sit down. தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். We also have my spiritual son Ravi and Ravi Church. அருமையான பாஸ்டர் ரவி அவருடைய சபையிலிருந்து வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். We welcome you all. உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We thank you very much. உங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். May God give you a great future. தேவன் உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பாராக. Amen. Please sit down. Thank you. தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். And also we have the people from Kanuvai Epsiba Joel Church. அருமையான பாஸ்டர் ஜோயல், பாஸ்டர் எப்சிபா அவருடைய திருச்சபை கணுவாய் திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Please kindly stand up. Thank you God. தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களை கைகளை தட்டி வரவேற்கலாம். Hallelujah. Hallelujah. And also please sit down. தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். Carmel Prater Singanallur, you can stand up. சிங்காநல்லூர் திருச்சபை கர்மேல் ஜெபகோபுரம் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Amen. Amen. Let God bless you all. கர்த்தர் இந்த திரள் சேனையை ஆசீர்வதிப்பாராக. Amen. Hallelujah. May God bless you. Sit down all. தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். Amen. Amen. This morning when I came, God told me. இந்த காலைவேளையில் நான் வந்தபோது தேவன் என்னிடத்தில் பேசின வார்த்தை, whosoever came by 10 o'clock, யார் யாரெல்லாம் 10 மணிக்குள்ளாக வந்தார்களோ they will get 100-fold blessing. அவர்கள் 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். whosoever come between 10 to 10:30, 10 மணி முதல் 10:30 மணிக்குள் வந்தவர்கள் 60-fold. அவர்கள் 50% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். 60.
60% ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். After 10:30, 10:30 மணிக்கு மேல உள்ள வந்தவங்க 30-fold. 34% தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை 30 Amen. 30% ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்வீர்கள். Amen. ஆமென். That's what Bible says and God spoke to me. அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது, அதைத்தான் தேவன் என்னிடத்திலும் சொல்ல சொன்னார். Amen. ஆமென். I always on ready. I always on ready. I come on time. நான் எப்பொழுதும் அருமையான நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் நேரம் தவறாமல் அந்த நேரத்துக்கு முன்பதாகவே ஆலயத்துக்கு வந்து விடுவார். Even when I go to America, அமெரிக்க தேசத்திற்கும் ஐயா போனாலும் American pastors fear about my time. அமெரிக்க போதவர்களும் கூட புருவத்தை உயர்த்துகிற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த நேரத்துக்கு முன்பதாகவே ஊழியத்துக்கு போய் விடுவார். I will be there on time. அந்த ஊழிய ஸ்தலத்திலே குறித்த நேரத்திலே அவர் இருப்பார். Because my expectation, my God is waiting for me. ஏனென்றால் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்ளுவராய் இருக்கிறார். Amen. ஆமென். So God gave me the vision about 2 weeks back. 2 வாரத்துக்கு முன்பதாக தேவன் இந்த கூட்டத்தை நடத்தும்படிக்காக ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். God said this women's conference, இந்த பெண்கள் கருத்தரங்கமானது, and it's going to bring such a blessing. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் என்று தேவன் சொன்னார். Every month, second Saturday, we are going to have. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இப்படியாக பெண்கள் கருத்தரங்கு நடைபெறும். You see it, you will get transformed your life. பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். Amen. ஆமென். Now I want Rajalakshmi, my spiritual daughter, to come over here. அருமையான சகோதரி ராஜலட்சுமி சகோதரியை முன்பதாக அவர்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆவிக்குரிய மகள். And she is serving the Lord in Ganapati Church. கணபதி திருச்சபையிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். And when they came to Coimbatore, அவர்கள் கோவை பட்டணத்துக்கு வந்தபோது, when they come to our church, அவர்கள் கர்மேல் ஜெபகோபுரத்துக்கு வந்தபோது, their children are small, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தார்கள். and such a great difficulties. அவருடைய வாழ்க்கை நடத்துவதே மிகவும் கஷ்டமாய் இருந்தது. But today, இன்றைக்கு God blessed them தேவன் அவருடைய குடும்பத்தை to ஆசீர்வதித்திருக்கிறார். have nearly 2 lakh rupees income per month. பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 2 லட்சம் ரூபாய் அவர்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். Because ஏனென்றால் Rajalakshmi's greatest character, அருமையான சகோதரி ராஜலட்சுமி அவருடைய மிக பிரதானமான குணம் எதுவென்றால் honoring God, தேவனை கனப்படுத்துவது, our spiritual prayer life. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. I request her to give the 5 minutes of the testimony. 5 நிமிடம் அவர்களின் நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். அந்த 5 நிமிடத்திலே தங்களுடைய சாட்சியை சொல்லுவார்கள். 5 minutes of prayer. 5 நிமிடம் பின்பதாக ஜெபிப்பார்கள். And totally 10 minutes. மொத்தம் 10 நிமிடங்கள் அவர்களுக்காக நாங்கள் And you ஒதுக்குகிறோம். are going to be blessed. நீங்கள் அவருடைய சாட்சியின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக Everybody ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். stand up and clap your hand and தயவு செய்து welcome. எழுந்து நின்று இந்த சகோதரிக்காக கைகளை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாமா? Amen. நல்ல Hallelujah. கைகளை தட்டி. ஆமென். என்ன கையை தட்டுறதன்னாக்க நல்ல எல்லாம். கைகளை தட்டணும். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. பூரி பொங்கின மாதிரி இருக்கணும், சப்பாத்தி மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். நிறைய பேர் கை தட்ட சப்பாத்தி மாதிரி இருக்குது, சில பேர் கை தட்டன பூரி மாதிரி பொங்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Love you all. உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். நல்ல கை தட்டுங்க. வரக்கூடிய Thank you நாட்கள். all. God bless you. Amen. எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். If you want, you can stand up and listen to her, or if you cannot stand up, you can sit down, whatever your privilege. நீங்கள் நின்று கொண்டு அவருடைய செய்தியை கேட்டாலும் சரி, அமர்ந்து கொண்டு அவருடைய சாட்சியை கேட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை எப்படியாக உங்களை நடத்துகிறாரோ அவ்விதமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சகோதரி ராஜலட்சுமி அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நேற்று நைட்டு 12 மணிக்கு மேலே தான் தூங்கினேன். அப்போது நான் தூங்கும்போது ஆண்டவரே எனக்கு என்னென்னா, நீ நாளைக்கு சாட்சி சொல்கிற அப்படின்னு. நான் ஆண்டவரே என்ன சாட்சி சொல்கிறது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். உன்னோட வாழ்க்கையில் நடந்ததை நீ எல்லா பெண்களுக்கும் சொல்லணும்னு. இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு சொன்னது எனக்கு ஆண்டவரே என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் 2005 நான் ஹிந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ரட்சிக்கப்படும் அதாவது என் கணவர் முதல்ல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஆனால் எப்படி வந்தேன் அப்படின்னா, எனக்கு நான் சின்ன வயதிலிருந்தே ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் அதை முழு மனசோடு செய்யணும்
அப்படின்னு நினைப்பேன். நான் ஒரு 6வது 7வது படிக்கும்போதே ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஃபுல்லாகவே நான் படித்து முடிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு கதை படிக்கிறதுனா அவ்வளோ இஷ்டம். அப்போ திருமணம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு 17 வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பைபிள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் அதை வந்து அதிலேருந்து ஆபிரகாமோட வாழ்க்கையை மட்டும்தான் படிக்குமே. அதுக்கு மேலே எனக்கு படித்தா ஒன்றுமே புரியாது. அப்படி ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ 2 குழந்தைங்கள்லாம் பிறந்துட்டாங்க. ஏதோ பேர் கிறிஸ்தவ சிஎஸ்சி சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் ஏதாவது முழுமையாக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் உட்காந்துட்டு என்ன நினைப்பேன்னா, என்னை யாராவது ஒரு சின்ன பிள்ளைய கையை பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி என்னை இந்த பைபிள் வேத வசனத்தை சொல்லி கொடுக்கணும். அப்படி ஒரு பாஸ்டரை எனக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா தான் ஆண்டவர் இப்படி பேசுவேன். அப்போ அந்த நாட்களில் ஊழியம் செய்த இங்கேருந்து சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தாங்க. நம்மளுடைய ஆலயத்துக்கு என்னைய கொண்டு போனாங்க. கொண்டு போய் நான் என்ன நினச்சனோ அதே மாதிரி கர்த்தருக்குள்ள என்னை வழி நடத்தப்பட்டார். ஆவிக்குரிய தகப்பன் சொல்கிற ஒரு வசனத்தையும் நான் வந்து இன்னமும் பற்றி பிடிச்சிக்குவேன். அதே மாதிரி என்னோட கணவர் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அப்போது நிறைய ஏன்னா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு பணம் சரியாக கொடுக்க முடியாமல் இருக்கும். எனக்கு லேண்ட்லைன் ஃபோன் அடித்தாலே பக்குன்னு அவ்வளோ பயமாக இருக்கும். ஏன்னா எந்த கடங்காரம் வந்து ஃபோன் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட எங்கேயாவது இந்த லேண்ட்லைன் சவுண்டு கேட்டால் எனக்கு ஒரு பதட்டம் வரத்தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் அது வந்து உள்ளத்துக்குள்ளேயே பதிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் கூட கர்த்தர் நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆண்டவரை உண்மையாக விசுவாசித்தேன். ஆனால் எப்படி விசுவாசினா, தேவனோட வார்த்தை அந்த வசனத்தை கேட்டு கேட்டு அது என்னோட இருதயத்தில் அப்படியே எழுத ஆரம்பித்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் எழுதுவேன். ஆனால் அந்த நாளில் யாரு கூடயுமே நான் அதிகமாக பேச மாட்டேன். இப்போவுமே அப்படி தான். ஆனால் நிறைய பேசவே மாட்டேன் யார்கிட்டையும். ஆனால் ஆண்டவர் வந்து என்னை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்கு அவருக்கு கோடி கோடி நன்றி. அதே மாதிரி என்னோடய பிள்ளைங்க வந்து சின்னதாக இருக்கும்போது ஆவிக்குரிய தகப்பன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வரும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர்க்கன் அதிகமாக காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை. இவங்கெல்லாம் என்ன வர போகிறாங்க, எப்படி படிக்க போகிறாங்க அப்படின்னு உண்மையாக, ஏன்னா நம்மளோட மனசு அப்படித்தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை எப்போ நான் எனக்குள்ளே அப்படியே உட்கொள்ள ஆரம்பித்தேனோ, கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வார். கர்த்தர் இந்த அற்புதத்தை நம்மளோட வாழ்க்கையில் நடத்துவார்னு நினச்சேன். அதே மாதிரி பாருங்கள், எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சேன். எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் வீட்டில் எத்தனையோ ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. நான் சொன்னேன், கோடி ரூபா கொடுத்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டில் நாங்கள் ஒன்று உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், ஆலயத்துக்கு போயிட்டு நான் வரேன் அப்படின்னா ஏற்றுக்காங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. அப்போல்லாம் எல்லாம் என்னை திட்டுவாங்க, இவன் என்னமோ பெரிய கிறிஸ்தவலாமா, பெரிய பிறந்ததுலேருந்தே கிறிஸ்துவுக்குள்ள வந்தாலாமா அப்படின்னு. ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, மாற்றிருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. அது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. அதே மாதிரி கர்த்தர் என்னுடைய பிள்ளைங்க அவங்க படித்ததே வேற, ஆனால் அவங்கள வேற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக அவங்களுக்கு வேலை கிடைக்க செய்து இன்னைக்கு அவங்கள பரிபூரமாக சம்பாதிக்க வச்சு ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கும்படியாகவும் கிருபை பாராட்டின அவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அதேமாதிரி ஆரம்ப காலத்தில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு எண்ணிருந்த காலத்தில் இன்னைக்கு அநேகருக்கு என் மூலமாக உதவி செய்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. அதனால கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஒரு நாள் உங்களோட ஜெபத்தை அவர் புறம்பவே தள்ளவே மாட்டார். கண்டிப்பாக அற்புதம் அதிசயம் அவர் நிச்சயமாக செய்வார். எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் நான் சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை குறித்து அவங்க படிக்கலை, அவங்க அது பண்ணலை இது பண்ணலைன்னு கவலையே படாதீங்க. கர்த்தரோட கருத்துக்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா ஏசாயா 54:13 ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் நீதிமொழி 21:30 படி சொல்லுங்கள், கர்த்தர் ஆலோசனை கொடுக்காட்டார், கர்த்தர் புத்தி கொடுக்காட்டார், கர்த்தர் ஞானம் கொடுக்காட்டார் யாருமே என்ன செய்ய முடியாது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அதனால கர்த்தர் கருத்துக்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா நான் கண்ட அந்த அன்பும் நான் கண்ட அந்த சந்தோஷம் அதே அப்படி சொல்லி கொடுக்கும்போது அன்னதினம் காலையில் எழுந்திரிச்சோடனே ஏசாயா 8:18 படியும் லூக்கா 2:52 படியும் உங்கள் பிள்ளைங்களை தேவ கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அந்த பிள்ளைங்களை ஞானவான்களாக புத்தியுள்ள பிள்ளைங்களா நிச்சயமாகவே மாற்றுவார். ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.
நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, இந்த நாளிலும் காலை முதல் இம்மட்டும் ஐயா உம்முடைய கண்ணின் மணி போல ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை வழிநடத்தி வந்த தேவனே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ராஜா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த வேளையில கூட ராஜா உம்முடைய வல்லமையான கரம் ஐயா ஒவ்வொரு ஸ்திரீகள் மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்கள் மீதும் ஆண்டவரே இப்பொழுதே இறங்கட்டும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரிஷபலரபத்துரபலரபா. ஆமென் கர்த்தாவே. ஐயா, சங்கீதம் 68:11-12 படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் வசனம் விளம்பினார், அதை கேட்டு பிரசித்தப்படுத்துகிறவர்கள் கூட்டமோ மிகுதி என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த நாள் கொண்டு ராஜா வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளும் ராஜா அதை பிரசித்திப்படுத்தும்படியாக என் தேவ ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஐயா, சத்ருவின் கொள்ளை பொருளை ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்திரீகளும் பங்கிட்டுக் கொள்ளும்படியாக கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. ஐயா, ஓ ரிபக்கரவா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து ஆண்டவரே அந்தகாரகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஆண்டவரே கொள்ளை பொருளாய் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே தாரும் ஆண்டவரே. ரிபத்துரபலரபா. ஆமென் ஆவியானவரே, ஆமென் ஆவியானவரே. ஓ ரிஷபலரபத்துரபலரபா. ஆமென் கர்த்தாவே. ஐயா, ஓ ரிக்கரமா, இந்த உலக மாயைகளுக்கு ஆண்டவரே ஓ ரிக்கரபலரபா ஷலத்துரபலரபா. அப்பா, அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே கொள்ளை பொருளாய் தாரும் கர்த்தாவே, கொள்ளை பொருளாய் தாரும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஐயா எங்களுக்கு கொள்ளை பொருளாய் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே தாரும் ஆண்டவரே. ஆமென் ஆவியானவரே. அந்த கொள்ளை பொருள்களை ராஜா எந்த சத்ருவும் ஆட்கொள்ளாதபடி ராஜா உமக்கென்று நாங்கள் பங்கிட்டுக் கொள்ளும்படியாக இயேசுவே உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் ராஜா ஓ திமாக்கர மாத்துராபாலரபா விக்கிரக ஆராதனைக்கு நீர் அருவருக்கிற நரகளுக்கு ஒப்பான அந்த விக்கிரகத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஐயா எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாரும் கர்த்தாவே, கொள்ளை பொருளாய் தாரும் கர்த்தாவே. சபரபரபா ரீமா ஷபலபா. ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே இந்நாள் முதற்கொண்டு ராஜா ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல ராஜா ஞானவான்களாக மாற்றும் ஆண்டவரே, காரிய சித்தி உள்ளவர்களாக இயேசுவின் நாமத்தினால் மாற்று கர்த்தாவே. ரிபத்துரபலரபா. ஆமென் ஆவியானவரே. ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஐயா உமக்கென்று ஆண்டவரே அக்கினி அக்கினி ஜுவாலையா எழும்பி பிரகாசிக்கட்ட. ரிபக்கரபத்துரபா. இனிமேல் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஸ்திரீகளும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவர்கள் நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே பக்தி நிறைந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இயேசுவின் நாமத்தினால் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. ரிபத்துரபலரபா. அப்பா, இத்தனை நாட்கள் நாங்கள் வெறுமையா பேசினது போதும் கர்த்தாவே, உலக மாயைக்காக பேசினது போதும் ஆண்டவரே. அப்பா, என் தேவ ராஜ்யத்துக்காக என் தேவனுக்காக நாங்கள் பேசும்படி செய்யும் கர்த்தாவே. அப்பா, மத்தேயு 6:33 சொன்னீங்களே ராஜா, முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுமே ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ராஜ்யத்தையும் நீதியும் தேடத்தக்கதாக அப்படியாப்பட்ட பசி தாகம் அடையும்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்திரீகளையும் ஐயா நீர் எழுப்பும் 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 ஆண்டவரே. ஐயா, சோமலா இருந்தது போதும் கர்த்தாவே, என் தேவனுக்கு என்று எழும்பி பிராசிக்கும்படி ராஜா ஒவ்வொருவரையும் மாற்று கர்த்தாவே. ரிபத்துரபலரபா. தேவனே, உங்க ராஜ்யத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. ரிபசபரபா. அப்பா அப்பா அப்பா, நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஐயா உம்முடைய வேதத்தில் இருந்து ஒவ்வொருவர் அனுதினமும் அதை பற்றி பிடித்துக் கொண்டு நடக்கும்படியாக அப்பா கிருபை பாராட்டு, கிருபை பாராட்டு, கிருபை பாராட்டும் ஐயா. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கீங்களே ராஜா. அப்படியாப்பட்ட ஞானத்தினால் ஐயா ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நிரப்புங்க ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவரே தீமையை வெறுத்து நன்மையை தேடுகிற இருதயம் வரும் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவருக்கும் சுத்த இருதயத்தை கொடுங்க ஏசப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து ராஜா சதையான இருதயமாக இயேசுவின் நாமத்தினால் மாற்று ஆண்டவரே. ரிபத்துரபலரபா. ஒவ்வொருவருக்கும் மாற்று ஆண்டவரே. ரிபத்துரபா. எங்களை மீட்டெடுத்த தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க
ஜெபிக்கணுங்கிற வைராக்கியத்தோட ராஜா ஐயா உம்முடைய அன்பு பிரதானமான அந்த அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகள் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஐயா மற்றவர்களை பார்த்து ஆண்டவரே அவர்கள் பரியாசம் பண்ணாதபடி ராஜா அவர்களுடைய எல்லா துக்கங்கள் வேதனைகள் கண்ணீர் எல்லாம் ஆண்டவரே தங்களுடையது என்று எண்ணி ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மற்றவர்களை மீட்டெடுக்கிறவர்களாக என் தேவனே ஓ ரிஷபாலரா உம்மை போல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே ரிஷபாலரா பத்ராபாலரா ஆமென். ஆவியானவரே ஐயா 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 ஒவ்வொருவரையும் மாற்று கர்த்தாவே உமக்கென்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாட்சியாய் எழும்பத்தக்கதாக ஏசப்பா கிருபை பாராட்டு கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ஆண்டவரே ஓ திமா சபரப கலரபா பலத்தினாலும் கண்ணியத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. அனுதினமும் மகிழ்கிற ஸ்ரீகளாக ராஜா எங்களை மாற்றும் ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே ரிசா மாமா மத்துரா பலரபா அல்லேலூயா ராஜா ஆமென். ஆண்டவரே அப்பா அப்பா புத்தியுள்ள ஸ்திரியோட விலையோ ஆண்டவரே முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றவர் என்று சொல்லிக்கிறப்பா ஞானமுள்ள ஸ்திரீகளாக ராஜா ஒவ்வொருவருடைய விலையை முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றதாக ராஜா நீர் மாற்று கர்த்தாவே மாற்று கர்த்தாவே ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே விசேஷ விதமாக ஐயா இந்த ஸ்திரீகள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்களே சப்பா அதற்காக உமக்கு நாங்கள் கோடி 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 நன்றி செலுத்துகிறேன் சப்பா. வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே என் தேவ ஆவியானவரையா உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலப்பா நீர் நிரப்பி ஆண்டவரே இந்த இடத்தில் கடந்து போகும்போது ஆண்டவரே அவர்கள் மன மகிழ்ச்சியோடு என் தேவன் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார் என்கிற வாஞ்சையோடு கடந்து செல்லுபடி கிருபை பாராட்டும் ஐயா. என் தேவன் ஐயா இனி வருகிற மீதி எல்லா பகுதியிலும் ஐயா நீரே ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதியோ சகலம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதியோ இன்ப இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ರಾಜಲಕ್ಷ್ಮಿ ಇರೋ ವರ್ಣಾಂಶ ಅರ್ಚನಾ ನಿರಂಜನ ವರ್ಣಾಂಶಮಾನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ದಿಸ್ ಅ ಬ್ಲೆಸ್ಡ್ ಫ್ಯಾಮಿಲಿ. அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ராஜலக்ஷ்மி our husband's name is ஜெயராஜ். அருமையான சகோதரி ராஜலட்சுமி அவருடைய கணவர் சகோதரர் ஜெயராஜ் அவர்கள். and their elder daughter name is அர்ச்சனா. அவருடைய மூத்த குமாரத்தி அர்ச்சனா. second daughter's name is நிரஞ்சனா. அவருடைய இரண்டாவது குமாரத்தினுடைய பெயர் நிரஞ்சனா. I am very happy to introduce them to all of you. உங்கள் யாவருக்கும் அவர்களை அறிமுகப்படுத்துவது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். whosoever happy clap your hand and யாரெல்லாம் இவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களோ கைகளை தட்டி நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். you know I am always amazed about the அர்ச்சனா. இவர்கள் இந்த பிள்ளைகளை குறித்துதான அர்ச்சனா அருமையான சகோதரி அர்ச்சனாவை குறித்துதான ஒரு தூர தரிசனம் எப்பொழுதும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். I am astonished many times. அவர்களை பார்த்து நான் மிக அநேக நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். Why? Because ஏனென்றால் when she was studying 10th class 10ஆம் வகுப்பு அவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது she take the tuition for 10th class. பாருங்க 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அவர்கள் டியூஷன் எடுத்தார்கள். and when she studied 10th class she take the tuition for 10th class. பாருங்க 10ஆம் வகுப்பு அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் டியூஷன் எடுத்தார்கள். 10ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பைசா கேட்க மாட்டேன். 12th கிளாஸ் படிக்கும்போது 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் எடுப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட ஒரு பைசா எடுக்க மாட்டான். டிகிரி படிக்கும்போது டிகிரி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பான். அம்மா அப்பா கிட்ட ஒரு பைசா கேட்க மாட்டாங்க. மாஸ்டர் டிகிரி முடிஞ்சின அப்புறம் உடனே டியூஷன் சென்டர் வைக்கலாம்னு நினச்சேன். இப்படி தான் அந்த பிள்ளை ஆண்டவரை நம்பின பிள்ளை. அதனால் எனக்கு ஒரு டீம் லீடராக ஆண்டவர் உயர்ந்த கம்பெனியில் தேவனை வைத்திருக்கிறார். ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ராஜலட்சுமி கிட்ட உடனே சொல்லுவேன், ராஜலட்சுமி ஜெபம் பண்ணு, இல்லைன்னா கணுவாய் சபை எப்சிபா கிட்ட சொல்லுவேன். என்ன உண்மையாக ராஜலட்சுமி செய்கிற ஜபங்கள் 100% கேட்கப்படும். என்னுடைய வாழ்க்கையிலோ எனக்கு ஜப பங்குதார் ராஜலட்சுமி, என்னுடைய பிள்ளை. அதனால் ஆண்டவர் இந்த சின்ன குடும்பத்தை இத்தனை உயர்ந்தவரை மாற்றின ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை மாற்ற மாட்டார? மாற்றுவார நம்பி இருந்தால் நீங்கள் எழும்பி நம்பி நல்லா கையை தட்டி தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூடா அர்ச்சனா குட்டி, தேங்க்யூடா. ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க.
அதாவது ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்க வந்தவொடனே நான் வந்து அவங்க முதல்ல வாங்கின ஒவ்வொரு சின்ன சின்ன சேலரி அந்த பணங்கள்லாம் கூட நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணுங்கள், மற்ற காரியெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அது சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போவும் கூட சேலரி வந்து அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னா நைட்டு வருவாங்க 10:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னே, அம்மா ஆஃபரிங் கவர் கொடுங்க, நாங்கள் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு. சரி நான் ஆஃபரிங் கவர் கொடுத்துருவேன். வந்தவொடனே அந்த பணத்தை எடுத்து ப்ரேயர் பண்ணி அந்த பைபிளில் வச்சுட்டு தான் மற்ற வேலைகளை மற்ற காரியங்களை பார்ப்பாங்க. எனக்கு வந்து ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு முதல்ல அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு அதை முதல் காரியத்தை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அதற்கான ரெட்டத்தலான பலனை நமக்கு தருவாருங்கிறதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உணரணும். நானும் உணர்ந்திருக்கிறேன். அதனால நீங்களும் அதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Before we go to the next message, அடுத்த செய்திக்கு நாம் போவதற்கு முன்பதாக you can stand up 1 minute. Why you are so getting ஏன் pain? உட்கார்ந்துட்டீங்க? கொஞ்சம் எந்திரிச்சு நின்னு கால்களுக்கு தான் ஒரு பலன் உண்டாகட்டும். எழுந்து நில்லுங்கள். I will give you vitamin tonic. நான் உங்களுக்கு ஒரு விட்டமின் டானிக் ஐயா கொடுப்பார் உங்களுக்கு. Now Glady va. அருமையான சகோதரி கிளாடி அவர்கள் முன்பதாக வருவார்கள். And before her mother bring the message, அவருடைய தாயார் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக she lead the worship. கொஞ்ச நேரம் நம்மை ஆராதனைக்குள்ளாக அவர்கள் வழி நடத்துவார்கள். And Stein School principal Bernard Benjamin, அருமையான ஸ்டெயின் ஸ்கூல் மேல்நிலை பள்ளியினுடைய பிரின்சிபல் சகோதரர் மிஸ்டர் பெஞ்சமின் அவர்கள், he is my spiritual son. அவர் அருமையான ஐயாவுடைய ஆவிக்குரிய மகன் ஆவார். And today his wife is going to Jacqueline is going to bring the message. இன்றைக்கு அவருடைய துணவியார் சகோதரி ஜாக்லின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். And Glady is the second daughter. சகோதரி கிளாடி அவர்களுடைய குமார்த்தியாய் காணப்படுகிறாள். And today we worship the Lord 5 minutes. இந்த காலைவேளையிலே அவர்களோடு கூட இணைந்து 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Amen. Amen. One song she will worship. ஒரு பாடலை பாடி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறார்கள். And then afterwards, அதற்கு பின்பதாக our mother will come and bring the message. அவருடைய தாயார் நமக்கு முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். Everybody get ready in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே அனைவரும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுங்க. God is a gracious God. தேவன் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். The children don't know to read Tamil. அருமையான அவங்க மகள் தமிழ் படிக்க தெரியாது. And but like me, அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் அதே போல தான் தமிழ் படிக்க தெரியாது. I can't read one word in Tamil. தமிழ்ல ஒரு வார்த்தை கூட அவருக்கு படிக்க தெரியாது. But I can speak better than any Tamilian. எல்லா தமிழர்களை காட்டிலும் மிக அழகாக தமிழை பேசக்கூடியவராய் இருக்கிறார். Because ஏனென்றால் God's grace, அது கர்த்தருடைய கிருபையினாலே, God's wisdom. தேவனுடைய அனந்த ஞானம். May God Almighty bless you all. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அனைவரையும் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. Those who are got the mask, remove your mask. யார் யாரெல்லாம் மாஸ்க் போட்டிருக்கீங்களோ தயவு செய்து மாஸ்க் எடுத்துக்கொள்ளுங்கள். மாஸ்க் போட்டு எப்படி ஆராதிப்பீங்க? ஆமென். மாஸ்க் போட்டு ஆராதிங்க. ஆமென். என்னடா கழட்டியாச்சு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாத்தா எப்படி பார்த்தாருன்னு நினைக்கிறேன். ஆமென். பார்த்தாச்சு. ஆமென். ஹalleluya. God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் are you ready? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Clap your hand and get ready for worship. நல்ல கர ஓசை கொடுத்து அருமையான மக்களை வரவேற்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.